மண்புழு தான் உழவன். நீ விதைக்கிறதுக்கு முன்னாடி மட்டும்தான் உழுவுற, அது வாழ்நாளெல்லாம் உழுவுது. நீ அந்த உழவனுக்கு நண்பராக இருந்திருக்கணும். அதுக்கு பேர் தான் இயற்கை வழி வேளாண்மை. அந்த இயற்கையை முழுசுமா புரிஞ்சிருந்தோம்னா நம்ம மண்ணில் என்ன செய்யணுங்கிறத நமக்கு தெளிவாயிடும். என்ன செய்யணும்னு அர்த்தம் சொல்லி கொடுக்க வேண்டியதில்லை, இது மட்டும் தெரிஞ்சிருக்கணும். மண்ணெல்லாம் மண்புழு உழுதுகிட்டே இருக்கணும். அந்த மண்புழு என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த ஒரு சுரங்கம் பண்ணி வைக்கும்போது அது வழியாக மழை தண்ணி உள்ளுக்குள்ள இறங்குது, பனித்தண்ணி உள்ளுக்குள்ள இறங்குது, சூரிய வெளிச்சம் போகுது, காற்று போகுது. அதுக்கப்புறம் தான் வேறு ஆரோக்கியமாக வளர்ந்து பூமியில கரை எடுத்து உறிஞ்சி மேலே அனுப்புது. ரெண்டாவது விஷயம். அது கரைச்சி கீழே போகிறத மறுபடியும் மேலே மேலே கொண்டாந்து போடுது. ரெண்டாவது விஷயம் பண்ணுது. அந்த மண்ணில் இருக்கிற நுண்ணுயிர்கள் இருக்கு பாருங்க, அது மண்புழுவோடைய உணவு பாதைக்குள்ள போய் அப்படி வெளியே வரும்போது மேலும் அது ஆரோக்கியமாயிடுது. ஆகையினால நம்ம நினைக்கிற மாதிரி மண்புழு எரு மட்டும் முக்கியம் இல்லை, சுரங்கம் மட்டும் முக்கியம் இல்லை. அது செய்கிற எல்லா வேலையும் அதால் மனுஷனால செய்யவே முடியாது. ஏன்னா செடி இல்லாத போது தான் நீங்கள் உழுவுறீங்க, கொத்துறீங்க. செடி இருக்கும்போதே அது செஞ்சுக்கிட்டே இருக்குது. அப்போ மண்புழு தான் சரியான உழவன். நம்ம நிலத்துல எங்கே பார்த்தாலும் மண்புழு இருக்கணும். இன்னொருத்தன் மண்புழு வளர்க்குறன்ட்டு போய் எருவை வாங்கியாவது போடக்கூடாது. அப்படின்னா நான் திரும்ப திரும்ப சொல்றது, நம்ம விவசாயின்னா என்னன்னாக்கா, இயற்கை விவசாயம்னா யூரியாவுக்கு பதிலாக சாணி போடுறதுன்னு நம்பியிருக்கிறாரு. இல்லை, அது இயற்கை சுழற்சிகளை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு மாதிரி நம்ம வாக்கிய அமைச்சுக்கிறது பாருங்க, அது இயற்கை வழி வேளாண்மை. இயற்கை விவசாயம்லாம் கிடையாது.